வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க மகா மேக்ஸ் கோச். நீ நம்ம பார்க்க போற சம் பயிற்சி 1.2ல வினா எண் 5. வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட சம் எதுவும் நீங்க பார்க்கலையா? அப்ப லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துருங்க. 5வது கொஸ்டின். ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஏ, எழுத்தர்கள் சி, மேலாளர்கள் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். ஏ, சி, எம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே ரூபாய் 10,000, ரூபாய் 25,000, ரூபாய் 50,000 மற்றும் ரூபாய் 1,00,000 ஆகும். A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகியோர் உதவியாளர்கள். C1, C2, C3, C4 ஆகியோர் எழுத்தர்கள். M1, M2, M3 ஆகியோர்கள் மேலோர்கள் மற்றும் E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர். XRY என்ற உறவில் X என்பது Y என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் R என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புகுறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக. இந்த சம் எப்படி போடலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே நம்ம ஆன்சரில் முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கொஷினில் ஏதாவது வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எடுத்து முதல்ல ஆன்சரில் எழுதணும். அதுதான் கூட ஃபர்ஸ்ட் டியூட்டியாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ன்றதை நம்ம ஊதியமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒய்ன்றதை பணியாளர்னு எடுத்துக்கலாமா? அதில் என்னென்ன டைப் கொடுத்துருக்காங்க? உதவியாளர் கொடுத்துருக்காங்க. உதவியாளர் ஏ, அதுலேயே 5 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. A1, A2, A3, A4, A5 அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எழுத்தாளர் சீன் கொடுத்துருக்காங்க. அதில் 4 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. C1, C2, C3, C4. அதுக்கப்புறம் மேலாளர் எம் கொடுத்துருக்காங்க. அதில் 3 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. M1, M2, M3. நிர்வாகிகள் இ கொடுத்துருக்காங்க. அதில் 2 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. E1, E2. அதுக்கப்புறமா நம்ம இந்த ஊதியம் பணியாளர்கள் இவங்களுக்கான உறவை நம்ம எப்படி நோட் பண்ணலாம்? R = X, Y அப்படின்னு ஜோடியாக எழுதலாம். அம்புகுறி படம் போட போகிறோம். அம்புகுறி படத்தில் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ எடுத்து எழுத போகிறோம். எக்ஸோட வேல்யூ அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில்? நீங்கள் ஊதியத்தை தான் எக்ஸோட வேல்யூவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது 4 வெரைட்டியான ஊதியம் தான் கொடுத்துருக்காங்க. 10,000, 25,000, 50,000, 1,00,000. அப்போ அதை எக்ஸில் எழுதிப்போமா? அதுக்கப்புறம் ஒயில் இந்த பணியாளர்கள்லாம் எழுதிப்போம். ஸோ ஏன்னா ஏல 5 பேர் இருக்காங்க. அப்போ A1, A2, A3, A4, A5. அதே மாதிரி சின்னு எடுத்துக்கிட்டோம்னா சியில் 4 பேர் இருக்காங்க. C1, C2, C3, C4. அதுக்கப்புறம் எம் எடுத்துக்கிட்டோம்னா M1, M2, M3 இருக்குது. இ எடுத்துக்கிட்டோம்னா E1, E2 இருக்குது. இப்போது யார் யாருக்கு எந்த ஊதியத்தை அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அம்புகுறி போட்டு காட்ட போகிறோம். அவ்வளோதான். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 10,000 அப்படிங்கிறது ஏ பணியாளர்கள். அப்போ A1, A2, A3, A4, A5 இருக்கு இல்லையா? அந்த 5 பேருக்குமே அந்த 10,000 சேலரியை தான் குறியிட்டு காட்ட போவோம். அதுக்கப்புறமா சி பணியாளர்களுக்கு 25,000. அப்போது C1, C2, C3, C4 அந்த 4 பேருக்குமே 25,000 சேலரியை நம்ம குறிக்க போகிறோம். அதுக்கப்புறமா M1, M2, M3 இதில் இவங்களுக்கு என்ன சேலரி வருது? 50,000 வருது. அப்போ இவங்க 3 பேருக்கும் 50,000 குறியிட்டு காட்ட போகிறோம். அதே மாதிரி E1, E2 இந்த நிர்வாகிகளுக்கு 1,00,000 சேலரி. இந்த 1,00,000 இவங்க 2 பேருக்கும் அம்புகுறியிட்டு காட்ட போகிறோம். இதுதான் அம்புகுறி படம். இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்லேருந்து எக்ஸசைஸ் சம் வரைக்கும் எல்லா சம்மே உங்களுக்கு வேணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட மகா மேக்ஸ் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது வரிசை ஜோடிகளாக எழுத போகிறோம். வரிசை ஜோடிகள்னால் என்ன? நம்ம முதல்லையே பார்த்தோம். R = X, Yன்னு எடுப்போம். எக்ஸுங்கிறது ஊதியம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அதை தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ R = என்ன வரும்? 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5, 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4, 50,000, M1, 50,000, M2, 50,000, M3, 1,00,000, E1, 1,00,000, E2. ஸோ இதுதான் வரிசை ஜோடிகள் எழுதுறது. இது வரைக்கும் தானே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நம்ம கேட்டது 2 கொஷின் தான் கேட்டாங்க. வரிசை ஜோடிகள் மூலமாகவும் காட்ட சொன்னாங்க, அம்புகுறி படம் மூலமாகவும் காட்ட சொன்னாங்க. நம்ம 2த்தையுமே போட்டு முடிச்சிட்டோம். இதோட பயிற்சி 1.2 முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நம்ம சென்டரில் 10th மேக்ஸ் டியூஷன் கிளாஸ் போயிட்டுருக்கு. பக்கத்தில் இருக்கவங்க வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.